Hi students, இந்த வீடியோவில் நாம் Samacheer 12th Standard Physics Public Exam 2025க்கான ப்ராப்ளம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் லாஸ்ட் இயர் அதாவது 2024 அந்த வருஷம் 12th Physics பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதோடைய சொல்யூஷன்ஸ் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த எக்ஸாமுக்கும் வருமா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருந்தாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி அதுலேருந்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் இந்த வருஷம் ரிப்பீட் ஆச்சுன்னா யூ கேன் ஆன்சர் தட். ஆல்சோ வேறு மாதிரி கொஷின் கேட்டாலும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் அந்த கொஷின்ஸை அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஐடியாவில் தான் இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அது எல்லா ஸ்டெப்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் இந்த வருஷம் வந்ததுன்னா யூ கேன் அட்டென்ட் தட் அண்ட் யூ கேன் ஆன்சர் தட். அண்ட் இதே ப்ராப்ளமை வேறு மாதிரி மாடிஃபை பண்ணி கேட்டாலும் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் எழுதுனதுக்காகவாது உங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதாவது ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதோடைய சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது 2 மார்க்கில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். ஸோ a straight metal wire crosses a magnetic field of flux and the time 0.4 seconds. ஸோ இதோட magnitude of EMF induced in the wire என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ magnetic flux பையோடைய வேல்யூ இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை நம்ம வந்து யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இட் வில் பி 4 × 10⁻³ அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்கிறது செகண்டில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி நமக்கு ஃபார்முலா வந்து d∅/dt. ஸோ d∅ங்கிறது கொடுத்துருக்கிற வேல்யூவோட நம்மளுடைய 4 times in 10⁻³ டிவைடட் பை அந்த டைம் 0.4. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.4 நம்ம வந்து டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 10 and மல்டிப்ளை பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பவர்ஸை ஆட் பண்ணுவோன்னு. ஸோ இங்கே -3 இருக்குது, இது +1. ஸோ இது நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு -2 கிடைக்கும். அண்ட் 0.4 × 10 வந்து உங்களுக்கு 4 ஆகிரும். ஸோ 4ம் 4ம் கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் 10⁻²V. ஸோ இங்கே வந்து நம்ம அகெயின் இதை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபைனலாக உங்களுக்கு 10⁻² டைம்ஸ் 10,000 வந்து நம்ம 10⁻³ எழுதலாம். ஸோ நீங்கள் பவர்ஸ் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 10⁻1 கிடைக்கும், விச் இஸ் 10 MV. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க phi and t. ஸோ நீங்கள் அந்த 2 வேல்யூ டிவைட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய EMF இன்டியூஸ்ட், ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இந்த வயர் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட், so if the focal length is 150 cm for a lens, what is the power of the lens? இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸையும் ஸ்டெப்ஸையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், இல்லை வேறு ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு கொடுத்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது என்னங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஃப் வந்து ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு 150 cm கொடுத்துருக்காங்க. எப்போதும் ஃபோக்கல் லென்த் மீட்டரில் தான் இருக்கணும். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 1.5 மீட்டர் கிடைச்சிருது. ஸோ இதுதான் ஃபோக்கல் லென்த். அண்ட் பவர் ஃபார்முலா என்னென்னா 1/focal length, 1/f. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1/f படி நீங்கள் 1 டிவைடட் பை அந்த எஃப் என்னது 1.5 அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.5 நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதலாம். எப்படி எழுதலாம்? நமக்கு தெரியும் 3 டிவைடட் பை 2 தான் 1.5. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம 3 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ 1 டிவைடட் பை 3/2. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா நமக்கு 2/3 டயாப்டர்ங்கிறது பவருடைய யூனிட். ஸோ 2வை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.666 அது வந்து அப்படியே ரிப்பீட்டிங் டெசிமலாக போயிட்டுருக்கும். ஸோ அதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பவர் ஆஃப் த லென்ஸ் வில் பி 0.67 டயாப்டர். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஸ்டெப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்ட் பவர் ஆஃப் த லென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு P = 1/f அந்த ஃபார்முலாவில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மீட்டராக கன்வெர்ட் பண்ண அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைச்சிரும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இதுவும் ஒரு 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின்.
a copper wire of cross sectional area 0.5 millimeter square. ஸோ அதுதான் A வேல்யூ. ஸோ A வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து யூனிட்டாக வேறு யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு you have to multiply it by 10 to the power minus 6. ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து 1 with 6 zeros-ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எக்ஸ்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் it will be 10 to the power minus 6 meter square. அண்ட் கரண்ட் அதில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னென்னா 0.2 ampere. ஸோ I equal to 0.2 ampere எழுதிக்கிறோம். ஸோ if the free electron density of copper wire, ஸோ எலக்ட்ரானுடைய டென்சிட்டியை கொடுத்துருக்காங்க, அது வந்து n. என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்கிற கொஷின் வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அண்ட் கம்ப்யூட் தி drift velocity of the free electron. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரானுடைய drift velocity கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து I equals to, ஸோ நம்ம வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் கரண்ட்டும் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த 3 வேல்யூயும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது எதை வச்சுன்னா கொஷின்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான். ஸோ இந்த இடத்துல I equals to NAEVDங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ NAEVD equals to I, நான் அதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். இதில் நம்ம VD கண்டுபிடிக்கணும். VDங்கிறது velocity of a free electron, அதாவது drift velocity. ஸோ which is equal to இந்த NAE அடுத்த சைடு வந்து டினாமினேட்டரில் டிவிஷனில் போகும். ஸோ நமக்கு இந்த E வேல்யூ வேணும். N வேல்யூ கொஷினில் இருக்குது, A வேல்யூ கொஷினில் இருக்குது, ஐயும் கொஷினில் இருக்குது. பட் வாட் அபவுட் E? Eங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ which is 1.6 times 10 to the power minus 19 கூலும். இதுதான் இதோடைய வேல்யூ. இது உங்களுக்கு ஞாபகமாகவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட். அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலாஸில் இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது I வேல்யூ 0.2 கொஷினில் இருக்குது, டிவைடட் பை N வேல்யூ இங்கே இருக்குது, A வேல்யூ கொஷினில் இருக்குது, அண்ட் E வேல்யூ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. ஸோ 10 to the power எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா 28 minus 6 minus 19 எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணணும். அப்படி கம்பைன் பண்ணுறப்ப உங்களுக்கு 10 to the power 3 கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அண்ட் 0.2வையும் 6.70 டிவைட் பண்ணுறப்ப 0.02976 அண்ட் நிறையா வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக அது 0.03ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு அந்த டினாமினேட்டரில் இருந்த பவர் 3 நியூமரேட்டருக்கு போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக போகும். இட் வில் பி 10 to the power minus 3 அண்ட் வெலாசிட்டியோட யூனிட் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ms to the power minus 1 அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு வேறு வேல்யூ கேட்டாலும் நீங்கள் இதே மாதிரியே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலா தான் பேஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கொஷின் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மேபி இதே கொஷின் இதே ஃபார்முலா வச்சு வேறு வேல்யூஸ் கொடுத்தாலும் இந்த ஸ்டெப்ஸையே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் தி drift velocity. நெக்ஸ்ட் கொஷின், இது 3 மார்க்கில் கேட்டிருந்த ஒரு கொஷின். How many photons per second emitted from the 50 MB laser of 640 nm. ஸோ nmங்கிறது நானோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் த லேசர். ஸோ பவர் ஆஃப் த லேசருங்கிறது என்னென்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த லேசர் பவர் விச் இஸ் 50 MW. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த யூனிட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது ரெசிப்ரோக்கல் ஆகிறப்ப 10 to the power minus 3 ஆகும். அடுத்து வேவ்லென்த் தான் கொடுத்துருக்க அந்த நானோமீட்டர் 640 நானோமீட்டர். இந்த நானோங்கிறத நம்ம எக்ஸ்போனண்ட்டாக மென்ஷன் பண்ணோம்னா, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் நானோவோட வேல்யூ 10 to the power minus 9. ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக 10 to the power minus 9 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் லாம்டா. அண்ட் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ லைட்டுடைய ஸ்பீடு வேணும், அதுவும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் 2 வேல்யூஸ். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன ஃபார்முலாக்கு ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா E equals to hc divided by lambda. இதுதான் இந்த ஃபார்முலா, இந்த சம்மில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. H வேல்யூ இங்கே இருக்குது, ஓகே. அண்ட் C வேல்யூ ஸ்பீட் ஆஃப் த லைட், அதை இங்கே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், டிவைடட் பை லாம்டா இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிற இந்த இது. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணி நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 6.626 டிவைடட் பை 640 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். அண்ட் நான் சொன்ன மாதிரி 10 to the power minus 34 அது நியூமரேட்டரில் தான் இருக்குது, 10 to the power 8 நியூமரேட்டரில் தான் இருக்குது. பட் இந்த 10 to the power minus 9 நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக மேலே கொண்டு போகிறப்ப அது 10 to the power positive 9 மாறிடும். அண்ட் எக்ஸ்போனன்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படி
அப்படி ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 10 to the power -17 கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது டிவைட் பண்ணுறப்போ இது டெசிமல் வேல்யூஸாக போகும். நான் இங்கே இது எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் 0.03106. ஸோ 6.626 டிவைடட் பை 640 வந்து உங்களுக்கு 0.03106ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப டெசிமலாக இருக்கிறதுனால ஒரு ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த டெசிமலை 2 டிஜிட்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ அப்படி 2 டிஜிட்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் 100ஆல் அது ஆக்சுவலாக டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி ஒரு 2 zeros வந்து மேலே அங்கே வந்து பவரில் ஆட் ஆகும். ஸோ 10 to the power -17 will become 10 to the power -19 joule. ஸோ இதுதான் E வேல்யூ. ஸோ நம்ம கொஷின் முடிஞ்சிருச்சானா முடியல, இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த E வேல்யூ நமக்கு இருக்குது. இந்த E வேல்யூ வச்சுட்டு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N கண்டுபிடிக்கணும். N தான் how many photons per second வந்து ரிலீஸ் ஆகிறதுங்கிறத கால்குலேட் பண்ணுறது. ஸோ N = P/E. Pங்கிறது என்னது, கொஷனில் கொடுத்துருக்கக்கூடிய பவர், அந்த வேல்யூ டிவைடட் பை இப்போ நம்ம லாஸ்ட் ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ண 3 × 10 to the power -19 ஜூல். இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 50-ஐ 3/106ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16.09 கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம பவர்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 to the power -3 ஆல்ரெடி அங்கே கொஷின் நியூமரேட்டரில் இருக்குது. பாட்டமில் இருக்கிற 10 to the power -19 ரெசிப்ரோக்கலாக போகிறப்ப 10 to the power +19 ஆயிரும். நீங்கள் -3யும் +19யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +16 கிடைக்கும். ஸோ 16.1 × 10 to the power 16. அப்படி நீங்கள் இன்னும் ஒரு டெசிமலை நீங்கள் மூவ் பண்ணி 1 பாயிண்டில் சின்ன வேல்யூவாக நீங்கள் கொடுக்க நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படியே ஸ்டாப் பண்ணாலும் இட் இஸ் கரெக்ட். அண்ட் ஃபர்தராக நீங்கள் ஒரு டெசிமலை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் பாயிண்ட் வைக்கிறப்ப நீங்கள் ஒரு 0வை எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 10 to the power 16 வந்து 10 to the power 17 ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் N = 1.61 × 10 to the power -17 photons per second. ஸோ எவ்வளவு ஃபோட்டான்ஸ் ஒரு செகண்டுக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறது தான் நம்ம இந்த கால்குலேஷனில் சொல்கிறோம். இதுதான் 4th கொஷின். அண்ட் 5th கொஷின் இதுவும் 3 மார்க்கில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். Determine the wavelength of the light emitted from LED which is made up of this semiconductor whose forbidden energy gap இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. mention the color of the light. ஸோ நீங்கள் வந்து கலர் லைட்டோட கலரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் அதோட வேவ்லென்த்தை கண்டுபிடிச்சா தான் அது என்ன கலருன்னு தெரியும். ஸோ forbidden energy gapனா EGயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக நம்ம எலக்ட்ரானோடைய அந்த சார்ஜ் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ EG ஆக்சுவலி இஸ் ஈக்குவல் டு 1.875 கொஷனில் இருந்த வேல்யூ டைம்ஸ் 1.6 × 10 to the power -19. ஸோ இதுதான் ஆக்சுவல் EG நம்ம கொஷனில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேணும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பீட் ஆஃப் த லைட் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3 × 10 to the power 8 m/s. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நம்ம ஃபார்முலாஸில் போய் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ EG நமக்கு கொஷனில் இருந்தது நம்ம எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ ஹெச் வந்து கிடச்சிருச்சு. சி வந்து ஹெச் கொஷனிலே இருக்குது. சி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். EG = HC / λ. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா EG = HC/λனா நமக்கு லாம்டா தான் வேணும். லாம்டாவை இங்கே கொண்டு போங்க, EGயை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ λ = HC / EGன்னு ஆயிரும். ஸோ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அதுலேருந்து பல ஃபார்முலாவை நம்மளாலே உருவாக்க முடியும். ஸோ λ = HC / EG. ஸோ ஹெச் என்னது 6.6 × 10 to the power -34, அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். டைம் சி என்னது 3 × 10 to the power 18, அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. டிவைடட் பை வாட் இஸ் EG நம்ம போன ஸ்லைடில் கால்குலேட் பண்ண வேல்யூ which is 3 × 10 to the power -19. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 6.6 இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு 6.6 ஆல்ரெடி அங்கே இருக்குது டைம்ஸ் 10 to the power -34 ப்ளஸ் இந்த பவர் 8 அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற -19 மேலே போகிறப்போ +19 ஆகும். எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி 6.6 × 10 to the power -7. ஸோ ஃபர்தராக நீங்கள் டெசிமலை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த லாம்டா வேவ்லென்த்தோட வேல்யூ தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அதை வந்து 660 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களாக அதை மல்டிப்ளை பண்ணதுனால யூ ஹாவ் டு டிவைட் பை 100. அந்த 100 வந்து நெகட்டிவ் பவர்ஸாக -2 இந்த இடத்துல ஆட் ஆகிறப்போ -7 -2 will become -9. ஸோ 660 × 10 to the power -9 மீட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10 to the power -9ங்கிறது நானோவை குறிக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ தட் இஸ் 660
60 nanometer. So lambda equals to 660 nanometer. So இந்த wavelengthல இருக்கக்கூடிய light உடைய color என்னன்னா the light color is actually red. So 660 nanometer wavelength இருக்கக்கூடிய அந்த லைட்டுடைய கலர் வந்து ரெட். ஸோ அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த லைட்டோட கலர் வந்து ரெட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கேல்குலேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேல்குலேஷனில் கிடைக்கிற லாம்டா வேல்யூவோட ரேஞ்சை பார்க்குறப்போ தட் ஷுட் பி அ ரெட் கலர் லைட். ஸோ அதுதான் நம்ம கன்க்ளூட் பண்ணி மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருந்த அந்த 5 கொஷின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே இன்னும் பார்க்கல நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 5 சம்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. மேபி இதே வந்தாலும் நீங்கள் நல்லபடியாக எழுதி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இல்லை இதே டைப்பில் உங்களுக்கு வேறு வேல்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்களாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஆன்சர் வரலாம். அட்லீஸ்ட் யூ கேன் கெட் த ஸ்டெப் மார்க்ஸ். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஆஃப்டர் 12th நீங்கள் என்ன படிக்கலாங்கிற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னாலும் ஸோ நம்ம அதுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லபடியாக படிங்க. And study well and happy learning.